ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் 2வது பகுதியை நான் மீண்டும் வாசிக்கிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். போதும். இது இந்த வசனத்திலே முந்தைய பகுதி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இது இன்றைய நம்முடைய செய்தியில் உள்ள செய்திக்கு வேண்டிய 2 குறிப்புகள். அந்த வசனத்தை நான் முழுவதுமாக நான் இப்பொழுது வாசித்து விடுகிறேன். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனம் கொஞ்சம் ஆறுதலாக இருந்த மாதிரி இருந்து, உலகத்தில் இது உனக்கு உருவப்படும் ஆயுதம் வாய்க்காதே போம், பரவாயில்ல. ஆனால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அந்த வார்த்தையை பார்த்தா கொஞ்சம் உபத்திரம் இன்னும் வருமோ அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படியெல்லாம் எண்ணாதுங்க. அதை கடினமான வசனங்கள் அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை தீர்க்கிற வசனங்கள். ஹல்லேலூயா. மெதுவாக செல்லவும் அப்படின்னு உள்ள அந்த ரோடு சைன் உங்களுக்கு நல்லதா, வேகமாக போன்று உள்ளதில் எது நல்லது? மெதுவாக பார்த்து போன்றுள்ள சைன் தான் நல்லது. ஹல்லேலூயா. மெதுவாக செல், அதான் நல்லது. சோதரம். சரி, நீங்கள் நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம். இந்த நாளில் கர்த்தர் அவர் விரும்புகிற வார்த்தைகளை தட்டுனா நான் எப்போவும் ஜெபம் பண்ணுவேன். அதனால் சில வேளைகளில் சில இடையூறுகளையும் நான் உணர்கிறேன். ஆயினும் கர்த்தர் நம்மை சரியாக நடத்துகிறார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸ்தோத்திரம். 2வது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஆக ஒரு ஆயுதம் உருவாக்கப்படுகிறது, பாடுகளும் ஒரு பக்கம் இருக்கிறது, ஆயுதங்களும் உருவாக்கப்படுகிறது. நாம் ஆவிக்குரிய வசனங்களை, ஆவிக்குரிய சில குறிப்புகளை மிக ஜாக்கிரதையாய், அமைதியாய், பொறுமையாய், நிதானமாய் நாம் எடுத்துக்கொள்ளாவிட்டால் நாம் வஞ்சிக்கப்படுவோம் என்பது ஒரு நிச்சயமான காரியம். ஏன்னா ஆவியானவர் நம்மோடு பேச ஆயத்தமாகிவிட்டாலே உடனே சாத்தான் வந்து ரெடியாக நிற்பான். எப்பயாவது ஒன்று சொல்ல முடியுமா? அல்லது ஆவியானவர் ஏற்கனவே உங்களோடு பேசியிருக்கிறார் சில காரியங்களை என்றிருக்குமானால் அதை குறித்து இன்னொரு காரியங்களை பேச சாத்தான் 2வது ஏவாளிடம் அவன் சென்றது போல நம்மிடம் அவன் வருவான். சோதரம். அல்லது ஆவியானவர் தேவன் நம்மோடு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார் அல்ல சொல்ல போகிறார் என்றிருக்குமானால் அப்போதும் சாத்தான் அதுக்கு முன்னாலே வந்து நம்மோடு பேசலாம். இதெல்லாம் நம்ம அது ஆவிக்குரிய ஞானத்தோடும் விவேகத்தோடும் நாம் இருக்கணும்னு உள்ள ஒரு காரியம். சரி, இந்த வசனத்தில் அந்த உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள். ஸ்தோத்திரம். அந்த ஆயுதம்னு உள்ள வார்த்தை நம்ம எல்லாம் தெரியும். ஆயுதம் பல காரியங்கள் பயன்படுது. அப்போ நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஒரு ஆயுதம், பல ஆயுதங்கள் உருவாக்கப்படுகிறது. சாத்தான் பல ஆயுதங்களை உருவாக்குகிறான். அதில் ஒன்று இங்கே சொல்லப்பட்ட விரோதமான ஒரு ஆயுதங்கள். இந்த விரோதமாக இந்த ஆயுதம் வந்து 2 விதங்களில், பல விதங்கள் இருக்குது. இப்போ 2 விதங்களை சொல்கிறேன் நான். ரெண்டு விதம் அல்லது ஒரு 3 விதங்கள். ஒன்று பாடுகளின் ஆயுதம். சில பாடுகளை அதிகமாக கொண்டு வந்து எப்படியாவது ஒரு சோர்வு,
நான் நல்லது தானே நான் செய்தேன், நான் தப்பே செய்யலையே, பிறகு ஏன் பாடு? இப்படி சில கேள்வி, இப்படி சில அசதி. மற்றவங்களை பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க, அது இந்த 73 சங்கீதத்தில் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் அவங்களாம் நல்லா இருக்காங்க, ஆண்டவர் அறியாதவங்க நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு அப்படிங்கிற சில சோர்வு இதெல்லாம் வரும். ஆண்டவர் அறியாதவங்க பலர் ஏன் நல்லா இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு ரகசியம் தெரியுமா? தெரியாதோ? ஒன்றை புரிஞ்சுடுங்க, ஆண்டவருக்கு எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. ஒருவனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள், ஒருவன் இளையகுமாரன், ஒரு மூத்த, அதுபோல் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஒன்று, அதில் 3 விதமாக சொல்கிறேன், நான் தான் சரியாக இருக்கும். ஒன்று, ஆண்டவரை அறியாத ஜனங்கள். சரி. 2, அதான் நம்ம சொல்லுங்க, அவெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க ஆண்டவரை அறியாமல் அந்நிய தெய்வங்களை வச்சுருப்பாங்க. 2, ஆண்டவரை அறிந்தும் கீழ்ப்படியாத ஜனங்கள். 3, ஆண்டவரை அறிந்து கீழ்ப்படுகிற ஜனங்கள். இந்த அறிந்து கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு தான் இதெல்லாம் ரொம்ப வரும். உபத்திரம் வரும், பாடு வரும், ஆயுதம் வரும். அப்போ ஏன் அவங்க ஆசிரியக்கப்படுறாங்க? அவங்க ஆண்டவரை அறியாதிருந்தாலும், ஏதோ தெய்வமில்லாத தெய்வம்னு சொன்னாலும் அவன் தீங்கு செய்ய பயப்படுகிறான், பாவம் செய்ய அவன் பயப்படுவான். அது தெரியுமா உங்களுக்கு? பொதுவாக சொல்கிறேன், செய்ய மாட்டான், ஐயோ பாவம்னு சொல்லுவான். நாம் தெரிந்தே பாவம் செய்வோம், அதுதான் விஷயம். அதனால தான் நிறைய பிரச்சனை வருது. நாம் நினச்சி பார்க்க மாட்டோம். பிரச்சனை வந்து ஆண்டவர் நான் உங்கள் பிள்ளை இல்லை, அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லுவோம். ஐயோ, நாமெல்லாம் அதை கொஞ்சம் ஆழமாக சிந்தி பார்த்தா தான் நான் உண்மையில் பாவம் செய்யாமல் காரணம் இல்லாமல் ஒரு விசுவாசி ஒரு கிறிஸ்தவன் பாடுபட்டா, அவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் அது அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக தான் அமையும். நான் ஒன்றும் செய்யலை, கர்த்தருக்காக ஒரு பாடுபடுறேன், அவனுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆகவே அந்த அதில் சரியான அனுபவத்தில் நம்ம போகணும். இல்லைன்னா நம்ம இடறி போவோம், ரைட், நம்ம சோதிச்சுட்டு வந்துடுவோம். பாடுகளின் ஆயுதம், பாவத்தின் ஆயுதம், கடைசியில் ஒன்று இருக்குது நமக்கு தெரியாது, அது நீதியின் ஆயுதம். அப்படி நான் சும்மா குறிப்பு வச்சுருக்கேன், வேறு வேத ஆதார வசனத்தில் நமக்கு எல்லாம் குறிப்பு வச்சுருக்கேன். இதெல்லாம் நியாயமானது தான். சரி, அப்போது இந்த பாடுகளின் ஆயுதம் அப்படின்னா என்ன? அது புரிய முடியுது உங்களுக்கு? பாடுகளின் ஆயுதம், ஒரு பாடு வருது நமக்கு. பாடுகள் வேதத்தில் எத்தனை பேருக்கு பாடு வந்திருக்கு? ஆபிரகாம் முதல் எல்லாருக்கும் நிறைய பாடு வந்திருக்கு. ஆனால் அதை சத்ரு செய்கிறானா அல்லது அவனுக்கு அதுவும் இது அனுமதிக்கப்படுகிறதா? அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ அதுக்குள்ளே போனால் நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு வந்துட மாட்டோம். அப்போ பாடுகள் வருகிறது, அது ஒரு ஆயுதமாச்சுங்க. இப்போ உதாரணமாக யோசேப்பு இருந்தார். யோசேப்பு வந்து சகோதரமாரெலாம் வெறுத்தாங்க. சரி, சகோதரமாரெலாம் வெறுத்ததோடு மட்டும் இல்லை, அந்த சகோதரன்லாம் வரத்துக்கு என்ன போட்டாங்க? குழியில் போட்டாங்க, கொல்லணுன்னு தான் போட்டாங்க, அவன் இருக்கக்கூடாது. அது பாடு தானே. அப்போ இது யோசேப்பு ஏதாவது சொன்னாரா? இல்லையா? யார் சொன்னது இல்லைன்னு இன்னொரு வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். நாம் அப்படி தான் சொல்லுவோம், ஒன்றும் சொல்லலைன்னு. 42:21 வாசிங்க. ஆதியாகமம் 42:21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போதும் அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனோமே. ரெண்டாவது சொல்றாங்க அடிபட்ட பிறகு சகோதரமார். அப்போ அந்த குழியில் போச்சு மீதில் யோசிச்சு சந்தோஷமா போகல, மன வியாகுலம். ஐயோ இப்படியா செய்றீங்க அண்ணன்னு காலை பிடிச்சிருப்பான், கெஞ்சி கேட்டிருக்கான். அதையும் கூட இந்த பாவிகள் பாடல, தூக்கி உள்ள போட்டான் டமால். அப்போ அவனுடைய கெஞ்சுதல், அவனுடைய மன வியாகுலம், இவைகளெல்லாம் இவங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து. பாரு அவன் கெஞ்சுறத பாரு, அப்போ நீ பேசினா இல்லை, அப்பாட்ட இருந்தா இல்லை, இப்போ அனுபவி, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? எல்லாமே யாருக்கு பிள்ளைகள் தான்? எல்லாமே யாக்கோபு பிள்ளைகள் தான், எல்லாமே ஒரு தாபனுக்கு பிள்ளைகள் தான். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லாரும் யார் தான்? ஒரு தாப்பன் பிள்ளைகள் தான். இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் யார் தான்? அல்லேலூயா. ஒரே தாப்பனுடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. அவன் கஞ்சி காட்டிருக்கான், போட்டாங்க டமால்னு. என்னெல்லாம் சொல்லி இவங்க என்னெல்லாம் சொல்லி போட்டாங்கன்னு தெரியல. ப்ராக்டிக்கலாக பார்த்தா நிறைய சொல்லணும்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல விரும்பலை. உள்ளே போட்டாங்க. அப்போ பாடுகள், அவன் உள்ளே போய் விழுந்துட்டு
என்ன யோசித்தானோ எப்படி இருந்திருப்பானோ அதெல்லாம் சொல்லப்படலை. ஆனால் சொல்லக்குள்ள காரியம் கிடையாது, அவ்வளோ வேதனை. ஆனால் திருப்பி அதுலேயும் ஒரு லாபம் பார்த்துட்டாங்க. அண்ணா போகிறான் வியாபாரி, விற்றுருவோம், காசாக்கிடுவோம், அவன் எங்கிட்டான் போய் தொலைஞ்சு போட்டு, அவ்வளோதான். அப்படி ரெண்டாவது ஸ்டெப்பு. அப்போ சரி நம்ம யோசனை நினைச்சிருப்பான், இதில் நடந்தால் செத்து போயிருக்கலாம், இவங்கிட்ட கொடுக்குறான், இவனுக்கு பாஷையும் தெரியல, ஒன்றும் தெரியல, எங்கே போய் இனி என்ன பாடுபட போகிறோமோ தெரியலையே, செத்தாவது போயிருக்கலாமே அப்படின்னு நினச்சானோ தெரியாது. பாடுகளின் காலங்கள், பாடுகளின் ஆயுதம். யோசேப்புக்கு ஒரு ஆயுதம், அவனை என்ன அவனுக்கு எதிராக நிற்குது, பாடுகளின் இது ஆயுதம். அந்த பாடுகளின் ஆயுதத்திற்கு யோசேப்பு உட்பட்டான். சகோதரர்கள் பாடுகளின் ஆயுதத்தில் ஜெயம் எடுத்தார்கள், குழியில் போட்டாங்க, எடுத்துட்டான். புரியுதா? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமா செய்தி? நீங்கள் புரிஞ்சுடுங்க, ஆவியான உதவி செய்யட்டும். சில பாடுகள் நமக்கு வரும். ஏன் வருது, எதுக்கு வருது? ரெண்டாவது, அந்த பாடுகளில் நம்ம சரியாக நிற்கணும் என்பது தான் நம்முடைய காரியம். ஆனால் நம்ம சரியாக நிற்கிறோமா என்னன்னு பார்க்க மாட்டோம், ஏன்னு உள்ள கேள்வியில் நிற்போம். இயேசு கிறிஸ்துவே ஏன்னு கேட்கல, ஒருத்தருமே ஏன்னு கேட்கல. ஆனால் நாம் மட்டும் ஏன்னு கேட்டால் சில தவறான பாதைக்கு போயிடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தால் நமக்கு வேண்டியதை அவர் நம்மோடு பேசுவார், நமக்கு வேண்டிய பலனை அவர் தருவார். நல்லா சொல்கிற பாருங்க, விளங்காத, நிற்க முடியாத, புரிஞ்சிக்க முடியாத சில சூழ்நிலைகள், பாடுகள் வரும்போது வேறு வழியே இருக்காது. எந்த மனுஷனும் வேண்டியவங்க வேண்டிய கூட உதவி வரமாட்டாங்க, யாரையும் தப்பு நினைக்கக்கூடாது, நம்ம வர முடியாது, அப்படி இருக்கும் பாடு. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருங்க, நீங்கள் ரொம்ப நெருக்கம் ஆண்டவரை காண்பீங்க. அல்லேலூயா. அல்லது 1 மணிக்கு 5 மணிக்கு ஜெபம் பண்ணாலும் தேவ பிரசன்னத்தை முழுமையாக உணர முடியாது. ஆனால் இப்போ போய் முழங்கால் போடுங்க, போட்ட உடனே தேவனுடைய பிரசன்னம் உங்களை அப்படி பனி போல மூடிக்கொள்வதை நீங்கள் உணர்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் ஐயா பாடினார், பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனிக்காய். ஆனால் இன்னைக்குள்ள சபை உபதேசங்கள்லாம் பாடுகள் இருக்கக்கூடாதுன்னு அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. அந்த உபதேசம் அப்படின்னு தெரியாது. ஆனால் வேதம் பாடுகள் கட்டாயம் வேணும், அதுதான் சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் நிறுவனங்களில் பாடுகள் இல்லாட்டி பரலோகம் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க, இருக்கட்டும். அதனால் வீணாக போய் எங்கேயா பாடுபடணும் அப்படி சொல்லவே இல்லை, அது வேறு, ரைட். அப்போ பாடுகளுக்கு அவன் உட்படுத்தப்பட்டான். உட்படுத்தப்பட்ட போது யோசேப்பு என்ன செய்தார்? அந்த பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். யோசேப்பு தோத்துட்டார், குழியில் விழுந்துட்டார், அங்கே யாவற்றை கொடுத்துட்டாங்க, போயிட்டார், அந்நிய தேசம் போயிட்டார். என்ன நடக்குன்னு தெரியல. காற்று இந்த இது பஞ்சு காற்றில் தூசி அடிபட்டு போகிறது போல் போயிட்டே இருக்குது. எங்கே போய் விழுமோ, கடலில் விழுமோ, தண்ணியில் வருமோ, அக்கினியில் விழுமோ தெரியாது. அப்படியே காற்று போக்கில் போனது போல் போயிட்டுருக்காரு. அல்லேலூயா. சகோதரர்கள் ஜெயித்தார்கள். அல்லேலூயா. பாடுகளின் ஒரு ஆயுதம், பாடுகளின் ஆயுதம் யோசேப்பை இன்னும் தொடருது, அது இருக்குது, ரெண்டாவது இருக்குது. அடுத்து பாருங்கள், இன்னொரு ஆயுதம் உண்டு சத்துரு கொண்டு வருது, பாவத்தின் ஆயுதம். அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயா பைபிளில் பார்த்து நான் சொல்லியிருக்கான்னு என்கிட்ட கேட்டுறாதுங்க. பாவத்தின் சத்துரு கொண்டு வரது ஒரு பாடுகளை கொண்டு நம்மளை போராடுவான், அடுத்து பாவத்தை கொண்டு போராடுவான். பாடுகளை கொண்டு போராடியாச்சு. யோசேப்பு யாரையும் ஒன்றும் தப்பாக சொல்லலை, நினைக்கல, முறுமுறுக்கல, ஆண்டவரை நீர்லாம் எங்கன்னு கேட்கல, பாடுகளை பட்டுகிட்டே சுமந்தார், பாடுகளை சுமந்துட்டே போகிறார். ஆமாம், அவர் அப்போ இந்த பாட்டு பெருமான் செய்ய பாட்டு இருந்தால் யோசேப்பு பாடியிருப்பார். எந்த பாட்டு? பாடுகள் பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவேன், நான் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவேன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் இயேசுவாலே, எல்லாரும் பாடுமே, அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கன்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தம் அல்ல, எனக்கன்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தம் அல்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு
எல்லாம் இயேசு இயேசு இயேசு, எல்லாம் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். நாம் யாருக்காக பாடுபடுறோமோ தெரியல, தேவனுக்காக பாடுபடுவோம். பாடும்போது எனக்கு என்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லைன்னு பாடிட்டாரு. அதனால் உங்களுக்கு ஏதோ சில சொத்துக்கள் இருக்கும், வீடு இருக்கும், நல்ல சொத்துக்கள் இன்னும் இருக்கும். அதெல்லாம் வேண்டான்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கூட இருக்கட்டும். ஆனால் அது உங்களுக்கு எல்லாம் ஆண்டோட மகிமைக்காக. அதுக்கு மேலே எல்லாம் உங்கள் இருதயம் இருக்கிறது, ஆண்டோட இருதயம் இருக்கும். அதுதான் அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. எனக்குன்னு எதுவும் இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் எனக்கு இல்லை, எனக்கு அவர் தான். அல்லேலூயா. அதுதான் அதுக்கு அர்த்தம். நல்லா சரியாக புரிஞ்சுருக்கேன். அடுத்து எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே எல்லாமே இயேசு தான். அல்லேலூயா. அதை முன்ன படித்தாங்க கீர்த்தனையில், எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் சுகம் இயேசுவே. அல்லேலூயா. அந்த பாட்டுகள்லாம் இப்போ இந்த ஸ்பீக்கர் அந்த அந்த இது பெரிய ஸ்பீக்கர் இது மரத்தில் கட்டுவாங்க. அதை காலையில் கேட்டாலே என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? சின்ன பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு வழியே ஓடி வந்து அப்படி ஓடி குதிச்சுட்டே இருப்பாங்க இந்த பாட்டை கேட்டால். கன்வென்ஷன் டைமில் எல்லாம் இப்போ போல எப்பவும் கேட்க முடியாது. யார் வீட்டில் ரேடியோ, யார் வீட்டில் டிவி, யார் வீட்டில் இந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போ ஒரு பாட்டு கேட்டால் உயிர் வந்தது போல் இருக்கும். வறண்ட நிலத்தில் மழை பெய்தது போல். இந்த இது அந்த காலம் இந்த இது அப்பெல்லாம் சிஎஸ்ஐ தான். சிஎஸ்ஐ சர்ச்சஸில் பாட்டுகளை கேட்டால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உடனே எல்லாம் புறப்பட்டு எங்கே ஓடுவோம் தெரியுமா? சர்ச்சுக்கு நேராக ஓடுவோங்க. அவங்க பெற்றோர் எப்போ வராங்களோ வரலையோ, பாட்டு கேட்டால் உடனே சர்ச்சுக்கு நேரம் ஓடிடுவோம். ஆமாம், சாப்பிட்டோமோ சாப்பிடலையோ, நில்ல யார் நிற்கிறது? சர்ச்சுக்கு நேரம் ஓடுவாங்க. எங்கள் சின்ன பருவம் அப்படி தான் இருக்குது. அல்லேலூயா. இப்போல்லாம் எப்படி பெரிய தம்பிமார் உற்சாகமாக இருங்க, ஆலய காரியங்களில் உற்சாகமாக இருங்க. நீங்கள் வாழ்வதே கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த தான். அதை நீங்கள் நினச்சிடுங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களை அவருடைய வாழ்க்கை, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை மயப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அவரை நீங்கள் மயப்படுத்தினா இந்த வாழ்க்கையில் அவர் உங்களை மயப்படுத்துவார். ஆண்டோடைய காரியங்களில், ஆலய காரியங்களில் உண்மை உற்சாகமாக இருங்க. அல்லேலூயா. உற்சாகம் ரொம்ப முக்கியம். உற்சாகமாக இருந்தீங்கன்னா அவனை கர்த்தர் விடவே மாட்டாருங்க, விடவே மாட்டார். அல்லேலூயா. அவனை எந்த சூழ்நிலையிலும் உற்சாகம், ஆண்டவருக்கு நேரம் ஒரு உற்சாகம் இருந்துன்னா கர்த்தர் அவனை ஒருபாவும் கைவிட மாட்டாருங்க. அல்லேலூயா. ஆமாம். அவங்க இன்னொரு மிஷினருக்கு ஒரு சரித்திரம் உண்டு. அவருக்கு பேர் மறந்துட்டேன், எல்லாம் நல்ல காம்படான பேர் தான். அவர் வந்து வயசு 60 ஆயிடுச்சு. அப்போ அவர் சொன்னாராம், நான் சைனாவுக்கு போகணும் அப்படி சொன்னாராம். இந்த இதெல்லாம் தம்பி வாசித்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்து. அப்போ உடனே மெடிக்கல் ட்ரெஸ்ஸுக்கு அப்போல்லாம் இப்போ ஒரு ஸ்தாபனம் வரும்போது அதெல்லாம் இருக்கும். அதாவது மெடிக்கல் அந்த சங்கம் இங்கே இது ஜெர்மனி நினைக்கிறேன். அவங்க என்ன சரி ஒரே போகிறான்னு அனுப்பி வச்சாங்க. வயசாகிட்டுன்னு சொன்னாங்க. வயசில் பிரச்சனை இல்லையா, நான் போகிறேன், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அப்படி சொல்லி போனார். அப்போ அங்கே போய் அதில் பார்த்தா மெடிக்கல் ரிப்போர்ட்டு, இவருக்கு ஹெல்த்து சரியில்லை, வெளிநாட்டு சூழ்நிலைகள்லாம் போனால் இவர் என்ன நின்றுட மாட்டார், தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க. அவர் என்ன எழுதினார் தெரியுமா? வயது எனக்கு ஆனாலும், அது ரொம்ப அந்த வாஸ்தா நல்லாயிருக்கும், மெடிக்கல் ஃபீல்டே நீங்கள் எனக்கு முடியாதுன்னு சொன்னாலும், என்கிட்ட பணமே இல்லாமல் எது இல்லாமல் போனாலும் நான் அங்கே போவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. நான் அங்கே போய் ஊழியம் செய்யாட்டி பரவாயில்ல, அங்கே போய் சேர்ந்துருவேன். என்னுடைய பிணம் இன்னொரு ஊழியக்காரனுக்கு அது ஒரு படிக்கட்டாக இருக்கும்னு அவர் சொல்லிட்டு போனார். ஆனால் நல்ல ஊழியம் செய்தார், அவர் சாகலை. ஆர்வம் உள்ளவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆர்வம் வேணுங்க. இயேசு உலகத்தில் வந்து எவ்வளவு ஆர்வமாய் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே ஒரு தொடர்ச்சி இந்த நாளில் இருந்தால்தான் சுவிசேஷம் உயிர் உள்ளதாய் கடந்து செல்லுமே தவிர அல்லது உயிர் உள்ளதாய் கடந்து போகாது. உலகத்துக்காக சுவிசேஷம் வேலை செய்யவே முடியாது. அப்படி செய்தால் அது என்ன எனக்கு தெரியாது. ஆண்டவருக்காக பரலோகத்துக்காக மட்டும் நாங்கள் சுவிசேஷம். ஏன்னா கொஞ்ச நாள் பாருங்க, இயேசு வரப்போறாருங்க. அவர் வரும்போது தான் அலறுவாங்க. மலை நீ எமேமலை என் மேல் விழுந்து இங்கே இருக்கேன், மலைக்கு கீழே கூட அடைக்கலம் கிடையாதுங்க. பைபிள் இருக்குல்ல, மலைகளே குன்றுகளே என் மலைக்கு கீழே இருந்தால் எப்படி இருப்பான் வருதேன், அது கூட அடைக்கலம் கிடையாது உனக்கு. அந்த நாள் அவ்வளோ பயங்கரமான நாள். அல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் செய்தும் நம்ம அவர் அறிய முடியல, அவர் கூட நிற்க முடியலன்னா நம்ம போல ஒரு ஞானம் இல்லாதவங்க யார் இருக்க முடியும் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, வசனத்துக்கு வந்துடுவோம். பாடுகளை இது யோசேப்பு நல்லா சகிச்சிட்டாரு, சத்தம் காட்டாமல் எடுத்துட்டாரு. கெஞ்சி நேரம் எடுத்தார், சத்தம் இது மூச்சு காட்டலை. அடுத்து அங்கே இது போத்திபார் வீட்டுக்கு போகிறார். போத்திபார் வீட்டில் போடணுன்னே அங்கே என்னாச்சு, நல்ல அரண்மனை வாழ்க்கை, நல்ல சாப்பாடு, வேலை குறைவு, பிரச்சனை இல்லை, சுகமாக வாழ்கிறார். ஆமாம், ஆண்டவரோடு தான் வாழ்ந்துருப்பார். எப்பவும் அவரோட தான் இருப்பார்.
ஆனால் அங்கே வந்து ஒரு இந்த பாவத்தின் ஆயுதம் ஒன்று அங்கே கிரியை செய்தது. சாத்தான் பார்த்தான், இவனுக்கு எவ்வளோ பாடுகளை அநியாயங்களை இவன் மேலே போட்டாலும் இவன் மூச்சு காட்ட மாட்டான், எல்லாத்தையும் ஏற்றுட்டு போயிடுவான். அதனால் இன்னொரு விதத்தில் இவனை சோதிப்போம். இயேசு சோதிச்சாமில்ல, அப்பத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னாமில்ல, சரித்துக்கு அப்பம் தேவை இல்லைன்னு பிறகு ரூட்டை பார்த்தான், இவர்கிட்ட ஒன்றும் சரிப்படாது, உலகத்தெல்லாம் பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு தான் சொன்னான், அதுவும் வேண்டான்னு சொன்னார். சாத்தான் விதம் விதமாக வருவான். ஒரு சோதனையில் ஜெயித்துட்டேன்னு சொல்லி, வாழ்க்கையில் ஒரு ஏரியாவை சரிப்படுத்திட்டேன்னு சொல்லி இன்னொரு ஏரியாவில் விழுந்து போதுங்க, ஜாக்கிரதை. அல்லேலூயா. ஒரு காரியத்தில் அநேகர் விழுந்து போகாத ஒரு காரியத்தில் நான் செடியாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அநேகர் விழுந்து போகாத ஒரு குழிக்குள்ள விழுந்து போகிற ஒரு ஆபத்து உண்டு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. பாடுகளின் ஆயுதத்தை கொண்டு சோதிச்சான், அவர் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு பாவத்தின் ஆயுதம். நீ அதுக்கெல்லாம் மசிய மாட்டால, வா பசுமா வா, இங்கே ஒரு பாவத்தின் ஆயுதம் வருது. பாவத்தின் ஆயுதம் வந்தோன்னு என்ன பண்ணுறாரு? பாடுகளின் ஆயுதத்தில் அவர் ஓடலை, ஒப்பு கொடுத்தார். பாவத்தின் ஆயுதம் வந்து ஒரே ஓட்டம். கரண வைத்து அல்ல சொல்லுமா, அல்லேலூயா அல்லேலூயா. பாவத்தின் ஆளுகை வந்து ஆயுதம். அப்போ இதில் நம்ம வேலை ஆகாது, இதில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஓட்டம் தான், ஒரே ஓட்டம். எங்கே வர ஓடினார்? சிறைச்சாலைக்குள்ளே வர ஓடிட்டாருப்பான். பாவம். ஓடின ஓட்டம் எங்கே போய் நின்று? சிறைச்சாலை போய் நின்று. ரைட். அது எங்கே இருக்குது? ஆதியாகமம் 39 அதிகாரம் 20 நானே வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39:20. அதில் சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலையில் சொல்லுங்களேன், அவன் இருந்தான். அந்த சிறைச்சாலையில் நீங்க கவனிக்கணும், அதுக்காக தான் மீண்டும் சொல்றேன், அவன் இருந்தான். அடுத்த வசனம், கர்த்தரோ கர்த்தரோ, ஏன் ரோ கர்த்தர் ஞாபகம்ல, கர்த்தரோ. புரியுதா? அந்த தமிழ்நாடு புரியுதா? அல்லேலூயா. இது கர்த்தர் செய்வார். கர்த்தரோ யோசேப்போட இருந்தார். எவ்வளவு நல்லா இருக்கு பதிலா. அவன் சிறையில் இருந்தான், கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். ஆவிக்குரிய ஆழங்களை மட்டுமல்ல, ஆவிக்குரிய அலங்காரங்களை மட்டுமல்ல, ஆவிக்குரிய அழகுகளின் மேன்மைகளை எண்ணி அப்படியே இருக்க வேண்டிய ஒரு இடங்கள் இவைகள் எல்லாம். சமயம் நம்மை தடுக்காது, காரியங்கள் நம்மை தடுக்காது, பசி நம்மை அழைக்காது, தூக்கம் நம்மை பலவந்தப்படுத்தாது. அப்படியே இருக்க வேண்டிய இடங்கள், நம்மை இருத்த அதிகாரம் உள்ள இடங்கள் இவைகள். அவன் சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தரோ அவனோட இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நானும் குறிப்பாக சொல்கிறேன், என்ன ஏதாவது என்ன பற்றி சொல்ல நினைச்சாங்க. இந்த இது யோவான் 17 அதிகாரத்தில் 2 வசனங்களை 40 நாட்களில் அது மேலே என் கை வச்சு ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த அனுபவத்தில் என்ன நீங்கள் கொண்டு வாங்க. ஆனால் இப்போ விட கிடச்சிட்டு, இப்போ அதுக்கு பதில் கிடச்சிட்டு. கர்த்தர் நம்மோட என்னோட இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? சிறைச்சாலையில் இருக்கணும். சிறைச்சாலையில் இருக்கணும். எப்படி சிறைச்சாலைக்கு வரணும்? பாவத்தின் அந்த ஆயுதத்தினால வெட்டப்படாமல் வரணும். வெட்டப்பட்டு வரக்கூடாது. பாவத்தின் அதிகாரத்தான், பாவத்தின் ஆயுதம் தானே. பாவத்தின் ஆயுதத்தினால வெட்டப்பட்டு வர என்ன அதில்? பாவத்தின் அதிகாரத்தினால வெட்டப்பட்டு சிறைக்கு வருவதுன்னா என்ன? அதில் அந்த இடத்துல என்ன தெரியுதா உங்களுக்கு? அந்த போத்திப்பாருக்கு இணங்கி, போத்திப்பார் மனைவி இணங்கி பாவம் செய்து அதை கண்டுபிடிக்கப்பட்டு சிறைக்கு வருது.
இது பாவத்தின் ஆயுதத்தினால வெட்டப்படாம பாவத்தின் ஆயுதத்தை ஒடிச்சறிஞ்சிட்டாரு. உடனே இவர் உலகம் அப்ப விடாது இல்லை, அப்படியும் முடிச்சு சிறைக்குள்ள போட்டான். அப்படி போட்டா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எப்படி ஒரு அழகான காரியமா! எங்காவது கர்த்தரை நம்ம பக்கத்தில் உட்கார முடியுமாங்க? உட்கார வைக்க முடியுமா? ஆனா அவரே வந்து உட்கார்றாரு. இந்த இடம் எந்த இடம்? பாவத்தின் அதிகாரத்தினால் ஆயுதத்தினால நாம வெட்டப்படாம பாவத்தின் ஆயுதத்தை நாம முறித்தறிகிறவர்களா இருந்தால் ஆண்டவர் நம்மோடு வந்து அமர்கிறவராக இருப்பார், சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. உற்சாகமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒரு சந்தோஷத்தை, இந்த ஒரு நிலைமையை வாஞ்சிக்கிறவர்கள் உலகத்தில் வர எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பொண்ணு வள்ளி செல்வம் சொத்து அதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது, குப்பை. எவ்வளவாய் ஆண்டோடைய நன்மைகளையும் ஆண்டோடைய பிரசனத்தையும் அவருடைய சமாதானத்தின் உச்சங்களையும் நாம் அனுபவிக்கிறோமோ அவ்வளவாய் உலகத்தின் மேன்மையான காரியங்கள் துச்சமாக தெரியும். உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வசனங்களிலே அவர் நடத்துவாராக. ஸ்தோத்திரம். ஆகவே அங்கே பாவத்தின் ஆயுதம் அங்கே தோற்றது, பாடுகளின் ஆயுதம் அங்கே வென்றது. சிறைச்சாலையிலும் பாடுகள், அவன் அதுக்கு ஆயத்தம். பாவத்துக்கு ஆயத்தம் இல்லை, பாடுகளுக்கு ஆயத்தம். பாவத்தின் ஆயத்தம் தோற்று போக அந்த அம்மா என்ன ஒரு சாலை பிடிச்சு நிற்காங்க. யாரு? அவன் ஒரு சாலை பிடிச்சு நிற்காங்க. இந்த பாருங்க சாலை என் கையில் இருக்குன்னு. எந்த சாட்சி வந்தாலும் நிற்காதுங்க, ஆண்டோடு தான் நமக்கு சாட்சி. அந்த சாட்சி அப்போ தெரியாது, எப்போ தெரியணுமோ அப்போ தான் தெரியாது. அதுவரை நாமளும் ஏதாவது தாங்கன்னா தாங்க வேண்டியதான். ஏற்ற வேளையில் அந்த சாட்சி வெளிப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, யோசேப்போட கூட இருந்தார். அப்போ கூட இருந்து என்ன செய்தார் தெரியுமா? சும்மா இருக்கல்ல, அவர் கிரியை செய்தார். அங்குள்ள தலைவனை கூப்பிட்டாரு. இது தம்பிங்கப்பா, யோசேப்பு நல்லா நடத்தணும்னா யோசேப்புக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவரே நல்லா நடத்தணுவேன். அங்கே சில விசாரிப்பெல்லாம் இப்போ என்ன, யார்? யோசேப்பு தான். யோசேப்பு தான் ரொம்ப அழகாக விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. ரைட். அப்போ என்னாச்சு பாருங்க, சிறையில் இருந்தாச்சு, ஒரு அனுபவம் இருந்தாச்சு. அடுத்து கடைசியில் அந்த 2 பேர் கூட இருந்தவங்க எல்லாம் அந்த பிரச்சனைலாம் வந்து, அப்போ கடைசியில் ராஜா ஒரு நாள் கூப்பிடுறாரு. ராஜா ஒரு சொப்பனம் கண்டார், கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே வேகமாக வந்து இவரை கூட்டு போகிறாங்க. குளிப்பாட்டியாச்சு, ட்ரெஸ்ஸும் மாற்றியாச்சு, சேவ் பண்ணியாச்சு, எல்லாம் போச்சா. இது சென்ட்ரல் அடிச்சாச்சு. அங்கே ஏன்னா ராஜாட்ட பண்ணும்போது அதுக்கு தான் தப்பாக நினச்சிக்காதுங்க. அங்கே கூட்டு போயாச்சு. ராஜா சொல்கிறாரு, ஆதியாக 41 அப்பா இருந்துச்சு இல்லையா? ரைட். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். நல்ல கவனிங்க. ஒரு சொப்பனம் கண்டேன், அது யார் அர்த்தத்தை சொல்லலை. நீ அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நல்ல கவனிங்க. சொப்பனம் கண்டேன், அர்த்தத்தை யாருமே எனக்கு சொல்ல முடியல. நீ அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்படிதானே இருக்கு? உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஏன்ட்ட அப்படி ராஜா இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன், நான் என்ன சொல்லுங்க? ஆமாம் ராஜா, நீங்கள் என்ன கேள்விப்படல தெரியல. நான் இதோட பயங்கரமான காரியங்களை அங்கே செய்திருக்கேன், இங்கே செய்திருக்கேன், அதை அப்படி மறைச்சிருக்கேன், இப்படி மறைச்சிருக்கேன், அதெல்லாம் செய்யிருப்பேன். அங்கே அப்படியா நீங்கள் எப்படியோ நான் அப்படியே பேசிடுவேன். இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? என்ன சொல்லக்குன்னு எனக்கு தெரியலைங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து சொல்கிறாரு, நான் அல்ல. அடுத்த வசனம், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ராஜ் சொல்கிறாரு, இவன் சொல்கிறான், நான் அல்ல, தேவனே அருளி செய்வார். அல்லேலூயா. பிரசங்கத்தை முடிச்சிடலாமான்னு தோணுது. எவ்வளோ சுமந்துட்டு போகிறது? எனக்கெல்லாம் சுமக்க முடியாது சில வேலை. நீங்கள்லாம் எப்படி சுமக்கல தெரியல, எடுக்க வேண்டியதை எவ்வளோ சுமக்கல தெரியல. அல்லேலூயா. ராஜா சொல்கிறான், உன்னை குறித்து கேள்விப்பட்டாப்பா, நான் இல்லை, தேவனே. அல்லேலூயா.
நான் அல்ல, தேவனே. இந்த இடத்துக்கு நாம் வரணும்னு ஒரு ஆசை இருக்கா? வர முடியும்னு நினைக்கிங்களா? முடியுமா முடியாதோ? நான் வரணும், எனக்கு போகணும். அல்லேலூயா. செய்திகள் ஒரு சரித்திர பாடமாக அமைந்த காலங்கள் முடியட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் உருவாக்குகிற ஒரு ஆயுதமாக செய்தி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படட்டும். அல்லேலூயா. இனி நான் அல்ல, தேவனே. இன்றைக்கி இந்த இது மிஷினரி இது இல்லை, நம்ம உபத்திரப்படுகளுக்காக ஜெயிக்க சொன்னார். யார்ட்டையாவது ஓடி போய் நீ சுவிசேஷம் சொல்லிடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் உண்டாகு. இவ்வளோ நல்ல காரியம் பற்றியலாம். அவங்க ஏற்றுக்கிடல, அவங்களுக்கு எதிரியாக கூட இருக்கலாம். நமக்கு போய் சொல்லிடணும், ஆண்டவரே இது ஐயா இதுதான் இப்படி தான். அவன் வெளியே போகணுன்னு சொன்னால் வந்துடுவோம், அடுத்த வீட்டுக்கு போய் சொல்லுவோம். அதுதான் அங்கே எழுப்புதல் காலத்தில் அதுதான் அங்கே நடக்கும். இன்னும் எழுப்புதல் சபையில் எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? தவறு செய்தவங்க யாராக இருந்தால் ஓடி வருவாங்க. பாஸ்டர் எனக்கு 1 நிமிஷம் வேணும், இப்போ நேரம் இல்லை கட்டாயம் வேணும் 1 நிமிஷம் தாங்க, நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆவியான உணர்த்தினாரு. அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு வக்கீல் நல்ல பழக்கம், பல வருஷங்களா. நல்ல மனிதர், ஒரு ஹிந்து மனிதர், நல்ல மனிதர், நீதி நேர்மையான மனிதர். அதனால தான் என்னோட அவரோட தொடர்பு இருக்குது. நேற்றைக்கு முந்தின நாள் வந்திருந்தார். பல நாள் வரும், அவசரமாக மார்னிங் நேரத்தில் வருவார், அவசரமாக பேசி போயிடுவோம். அன்னைக்கு சாயங்காலம் வந்தார், என்னை பார்க்க வருவார். என்னை ரொம்ப நல்ல அனுபவிச்சிருப்பார், நானும் வர மரியாதை வச்சுருப்பேன். அன்றைக்கு எனக்கு முள்ளத்தில் ஒரு பாரம் இருந்தது, ஆண்டவரை விட்டு சுவிசேஷம் சொல்லணும் முடியாது அப்படின்னு. அன்றைக்கு கருத்தை நல்ல சமயம் தந்தார், நல்ல கவனிச்சாங்க.